வெற்றிமாறன் அவருடைய புரொடக்ஷன் கம்பெனியே 3 அளவுக்கு கொண்டு போய் வந்துருச்சு சார் அவருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுக்கு இந்த படம் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொரு படம் மனுஷின்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காரு. அவரு கோபி நயினார் படம். அதில இத விட பயங்கரமான கட்டெல்லாம் நெறைய இருக்கு. ஓகே. ஆக்சுவலா இது வந்து சில ஆபாசமான வார்த்தைகள். அதில உள்ளது வந்து கருத்தியல் ரீதியாவே நெறைய விஷயங்கள கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவரு வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அவரு. ம். அவரு வந்து நெறைய கம்யூனிசம் பேசியிருப்பாரு அந்த படத்தில. ஸோ, அப்ப அது வந்து இங்க சகிக்க முடியாம பல பேர் அதுன இருக்கு, இதுன இருக்கு. படத்தையே தடை பண்ணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு வெற்றிமாறன்கிறவரு ஒரு ஒரு டைரக்டரு. அவர் வாங்குற சம்பளத்தில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு. அப்ப அந்த படங்கள் முடங்கி, அவருக்கு அடுத்தடுத்து மன வலிய குடுக்கும்போது வேற வழி இல்ல. சரி நம்மளும் வந்து இந்த மாரி படத்த தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நாளைக்கு வந்து வெற்றிமாறன் ரொம்ப படு கமர்ஷியலா ஒரு படம் பண்றாருன்னு வைங்க. குட் பேட் அக்லி மாரி ஒரு படம் வந்து வெற்றிமாறன் பண்ணாருன்னா நம்மலாம் ஒத்துப்போமா? யோவ் நல்லா தானே இருந்த உனக்கு என்னாச்சுன்னு கேட்போம்ல. ஆமா. அப்ப அவர் வந்து இந்த சொசைட்டிக்குன்னு சில படங்கள எடுக்க விரும்புறாரு. ம். அப்படிப்பட்ட படங்கள அவர எடுக்க இந்த சமூகம் விட மாட்டேங்குது. சமூகம்னா அதிகார வர்க்கம் விட மாட்டேங்குது. அப்ப வேற என்ன பண்றது? கடைய மூடிட்டு போ வேண்டியதுதான்னு கடைய மூடுறாரு.